பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமெனத் திகழ் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவர் ஆடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. எங்ஙனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் தங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடிச் செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றினீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவார். எல்லோருக்கும் பூரணமான பகவத் தரிசனம் கிடைக்கணும். பகவான் வாழும்படியான திவ்ய தேசமான நம்முடைய சரீரம் எல்லாருக்கும் நன்னா இருக்கணும். எல்லாருடைய இந்திரியங்களும் பகவானிடத்திலே ஈடுபாடோடு இருக்கணும். எல்லா குடும்பத்திலையும் பாகவதர்களும் பகவானும் சுதந்திரமாக ஆனந்தமாக கூடி இருக்கணும். லோகமே நன்னா இருக்கணும். பேதங்கள் மறையணும். சமாதானம் சாந்தி நிம்மதி பக்தி ஞான வைராக்கியம் ஐஸ்வர்யம் நீங்காத செல்வம் எல்லாம் நிறையணும். எப்பொழுதும் எல்லோருடைய முகத்திலையும் ஆனந்தம் மட்டுமே இருக்கணும். மனசு பாரமில்லாமல் லேசாக இருக்கணும். குழந்தைகள் நல்ல வழியில் செல்லணும். பெரியவர்கள் நிம்மதியாக இருக்கணும். வியாதிகள் மறையணும். கஷ்டங்கள் நீங்கணும். பிரச்சனைகள் தீரணும். நஷ்டங்கள் மாறணும். பூரணமாக வைகுண்டபதியை அனுபவிச்சுண்டு ஒரு குறையில்லாமல் இருக்கணும்.
சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. காரே கருணை இராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராய் அப்படின்றார் திருவரங்கத்து அமுதனார். எல்லாருக்கும் நோட்டீஸ் கிடச்சிருக்கும். நோட்டீஸில் இந்த பாசுரம் தான் இருக்குது. அதனால் இந்த 5 நாளைக்குள்ளே பாசுரம் மனப்பாடம் பண்ணணும். இனிமேல் அப்படி தான் ஒவ்வொரு தடவையும் ஏதான ஒன்று புதுசாக நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கணும். மொபைல் ஃபோன்லாம் கற்றுக்கிறேன் இல்லையா, புது புது சேனல்லாம் கற்றுக்கிறேன் இல்லையா, எத்தனை விஷயங்கள் கற்றுக்கிறேன். கூடவே விளையாட்டு போல கற்றுக்கணும். இதெல்லாம் ஒரு சுகம். மனசு பலகீனமாக இருக்கும் பொழுது, உடம்பு பலகீனமாக இருக்கும் பொழுது இந்த பாசுரங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது பிரத்யேகமாக ஒரு பலம் கிடைக்கும். இதெல்லாம் எத்தனையோ மகாத்மாக்கள் அனுபவபூர்வமாக அனுபவித்த உணர்ந்த ஒரு ரகசியம். காரே கருணை ராமானுசா. ராமானுஜருடைய கருணைக்கு குறவே கிடையாது, கொட்டி கிடக்கு. அதனால தானே திருமந்திர நகரம் இப்படி மாறின்னு இருக்கு. எத்தனை மாற்றங்கள் கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை பெரியவா ஆசையோடைய வரா. ஸ்ரீமான் வேலுக்குடி கிருஷ்ணன் வந்தார், 3 நாள் விஷயம் பண்ணார். உங்க பார்த்தாலே தெரியுது விட்டல் தாஸ் பஜனையிலேருந்து இன்னும் வெளியில் வரல. இந்த உடம்புலையும் மனசுலையும் அந்த ஒரு ஆட்டம் இருந்துட்டு இருக்கு. விட்டல் 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 விட்டல். இன்னைக்கு கூட என்னோட சிஷ்யை கேட்டா, குருஜி சத்சங்கத்துக்கு விட்டலை நான் கொண்டு வரலாமா அப்படின்னா. நான் சிரித்தேன். ஏன் அப்படின்னா அவனே ஆசையோடு இருக்கான். என்னன்னா நான் காரே கருணை ராமானுஜான்னு டாபிக் கொடுத்துட்டேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சத்சங்க கேட்டுருக்கு. அங்கேருந்து ஒருத்தர் டாபிக் மாற்றிட்டாரா விட்டல் குடியில் அப்படின்றான். நான் ஊருக்கு வந்தோடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் கேள்வி கேட்குறா, விட்டல் குடி போயிட்டேளா? தூத்துக்குடி இல்லை, விட்டல் குடி போயாச்சா? அதாவது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், துபாய், கத்தார், இந்த பக்கம் எல்லா பக்கமுமே தூத்துக்குடி பேர் இப்போ விட்டல் குடி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே விட்டல் குடி விட்டல் குடி விட்டல் குடி திருமந்திர நகரம் அப்படின்னு தான் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டா. நிறைய பேருக்கு விட்டல் குடியை வந்து பார்க்கணும்னு ஆசையே இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ராமானுஜருடைய பிரத்யக்ஷ கிருபை. உங்களை சும்மா விட மாட்டேங்கிறார். பார்த்தீங்களா, அவர் போனார், நான் வந்தேன். நான் போனேன், யாரா வருவா? ஆக மொத்தத்தில் உங்களை பக்தியில் திளைக்க வச்சுட்டு தான் மறுகாரியம்னு தீர்மானம். விடுறதில்லை, உங்களை சும்மா விடுறதா இல்லை. தொண 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 காதில் ஏதானு ஒழிச்சுட்டே இருக்கணும். அதனால தானே ராமானுஜர் பாருங்க, ஒரு ராமானுஜர் தான் இருந்தார், அடுத்த ராமானுஜர் வந்துட்டார். இவர் தானான திருமேனி ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜருடைய உண்மையான உடம்பு இது. தானே ஆன திருமேனி. அவருக்கு பொறுக்க முடியல. ஸ்ரீரங்கத்தையும் அவர் ஓடி வந்துவிட்டார் பாருங்க, அவ்வளோ அழகா ஆச்சரியமா. இவர் யார் தெரியுமா? இவரு ராமானுஜர் தான். தமருகந்த திருமேனியா தானுகந்த திருமேனியா? எப்படி, என்ன கேரண்டி? இது தானுகந்த திருமேனி அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி? யாரு? நீதானா? சொல்லு. தானுகந்த திருமேனின்றதுக்கு என்ன கேரண்டி? போட்டோல கீழே எழுதியிருக்கா? எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள்லாம் பார்த்துக்கோங்க. தானுகந்த திருமேனியை நீங்கள்லாம் கண்டுபிடிச்சு சொல்லணும். எப்படி உங்களுக்கு ஒரு புதிர் உண்டு எப்பயுமே. இனி வரைக்கும் சைத்தன்யா யாரு, நித்யானந்தர் யாருன்னு கண்டுபிடிக்கல. அந்த ஒரு புதிர் அப்படி ஓரத்தில் இருக்கட்டும். இதுதான் ராமானுஜருடைய கிருபை பாருங்க. ஆச்சரியமா தேடிண்டு வரார் இல்லையா? நம்ம தேடிண்டு போய் ஆச்சாரியனை சேவிக்க இருக்க
ஜகதாச்சாரியன் ராமானுஜர் நம்மளை தேடிண்டு வரார் அப்படின்னா இதுதானே கிருபை. நம்ம யாராவது மழையை தேடிண்டு போக முடியுமா? மேகம் நம்மளை தேடிண்டு வந்து அதுவா நம்ம மேலே மழையை வர்ஷிச்சா தானே உண்டு. மயிலே மயிலே இறகு போடுன்ற மாதிரி மேகமே மேகமே மழையை கொடுன்னு கேட்க முடியுமா? கேட்டாலும் கிடைக்குமா? அதே மேகமாக வந்து நல்ல வெயிலில் ஒரு கோடை மழை அடிச்சுனா பாடா சம்முன்னு இருக்குது அப்படின்றோம் இல்லையா? அப்போ அந்த கருணை பொழியக்கூடிய ஒரு மேகம், ஒரு சாதாரண தண்ணி தானே இது. தண்ணி இல்லாமல் உலகம் நடக்காது. நீரின்றி அமையாது உலகு. அப்போ அந்த தண்ணீருக்கு அந்த மேகத்தினுடைய கருணை வேணும். அதுபோல இந்த ஆத்மாவுக்கு எம்பெருமானுடைய கருணா வருஷம்னு ஒன்று வேணும். பகவானுடைய கருணை அப்படி மேலே அப்படி வர்ஷிக்கணும். இப்போ நல்லா வெயில் அடிக்கிறது, ஒரு ஏசி போட்டோன்னா சில்லுன்னு வாடா அப்படின்னு காற்று வர்றது அவ்வளோ சுகமாக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது இல்லையா? அதுபோல் உடனே 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 பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கணும். அதற்கு சுலபமான வழி ஆச்சாரிய புருஷர்கள் நம்மிடத்தில் நம்முடைய பாஷையில் பேசி நம்முடைய ஆத்மாவுக்கான தேடல்களை தேவைகளை கொண்டு வந்து டோர் டெலிவரி, இப்போலாம் சொல்லல ஃப்ரீ டோர் டெலிவரி அப்படின்றா இல்லையா? அந்த மாதிரி பரமாத்மாவை கொண்டு வந்து நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய மனசில் கொண்டு வந்து ஸ்தாபிதம் பண்ணுறாளாம். அதனால தான் ராமானுஜரை மேகத்துக்கு சமமாக சொல்கிறது. காரே கருணை ராமானுசா, மேகம் போன்ற கருணையுடைய ராமானுஜன், வர்ணிக்க முடியாத கருணையா. காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையே. இந்த பூமியில் இருக்க அத்தனை பேராலையும் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காருண்யம் ராமானுஜ கிருபை. இப்படிதான் நிர்ணயம் பண்ண முடியாதான். இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட பழகிறோம், இவர்கள் இந்த தன்மையுடையவர்கள், இந்த விஷயத்தில் இப்படி நடந்து கொள்வார்கள் அப்படின்னு ஒரு தீர்மானம் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு கருணை உண்டு. எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் திட்ட தான் செய்வார்கள். ஒரு தீர்மானம் உண்டு குழந்தைகளுக்கு, எல்லாருக்குமே, கணவன் மனைவி எல்லாருக்கும் இந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு பொறுமை உண்டு, இந்த அளவுக்கு இவர்கள் நிதானமாக இருப்பார்கள் அப்படின்னு. அந்த மாதிரி தீர்மானிக்க முடியாத ஒரு கருணையாக ராமானுஜர், வர்ணிக்க முடியாத, அளவிட முடியாத. இப்போல்லாம் அன்லிமிட்டட்னு சொல்கிறா இல்லையா? ஃபோனில் இன்டர்நெட்டில் அன்லிமிட்டட் அப்படின்றா இல்லையா? அந்த மாதிரி எல்லை காண முடியாத ஒரு கருணை. காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை. இந்த அருள் தன்மை எப்படி இருக்குன்னா, அவரவர்கள் எந்த நிலைமையில் இருக்காளோ அந்த நிலைமையில் போய் அவளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறதா. ஒரு அம்மா இருக்கா அப்படின்னா அவளுக்கு ஒரு 10 குழந்தைகள் இருக்குது வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு 2-3 வயசு வித்தியாசம் இருக்குது. கை குழந்தை ஒன்று இருக்குது, 12 வயசு குழந்தை ஒன்று இருக்குது. அப்போ அந்த 12 வயசு குழந்தைக்கு என்ன கொடுக்கணுமோ, எப்படி கொடுக்கணுமோ அம்மா அப்படி கொடுக்குறா. அப்போ அந்த சாப்பாடு வச்சுருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோப்பா அப்படின்ற. அதே ஒரு கை குழந்தை, ஒரு 6-7 மாத குழந்தை அப்படின்னா அது மடியில் போட்டுண்டு பால் கொடுத்து தாளாட்டு பாடி தூங்க வச்சு, அந்த பெரிய பையன்கிட்டையும் அதே கருணை தான், இந்த கை குழந்தைகிட்டையும் அதே கருணை தான். இது அதுக்கு எவ்வளவு தகுதி இருக்கோ அதுக்கு இவ்வளோ தான் முடியும், அதுக்கு மேலே அதால் முடியாது. அதே 12 வயசு பிள்ளைன்னா அவனுக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதிக்குரியதான ஒரு கிருபை இந்த குழந்தைக்குரியதான ஒரு கிருபை. ரொம்ப கஷ்டம், அது ரொம்பவே கஷ்டம். எல்லாருக்கும் கிருபையை கொடுக்கணும். அவாவா எந்த பக்குவத்தில் வாங்கி கொள்வார்களோ அது போலே. இப்போ ஹோட்டல்லாம் சர்வர்கிட்ட போய் சொன்னால் அவர் சொல்கிறார், என்னென்ன ஐட்டம் ஒன்று கேட்குறோம், எல்லாருக்கிட்டையும் கேட்குறார், கரெக்டாக ஒவ்வொன்றா கொண்டு வைக்கிறார் இல்லையா? இத்தனை பேர்கிட்ட கேட்டு ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறார். அந்த மாதிரி எல்லாருக்கும் வேண்டியது பரபிரம்மம். எல்லா ஆத்மாவும் தேடுறது தெய்வத்தை தான். இப்போ உடல் தேவைகள் நமக்கு தெரியும், என்னென்ன சமயத்தில் என்னென்ன வேணும் அப்படின்னு தெரியும்.
ஆனால் ஆத்மாவுடைய தேடல்கள் நமக்கு தெரியலை. பல சந்தர்ப்பங்களில் நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது தேவை, எது தேவை இல்லை, ஒரு தெளிவில்லை. நமக்கு தேவையானதெல்லாம் தேவை இல்லையோ அப்படின்னு தோணிடுறது, தேவையில்லாதெல்லாம் அடிப்படை தேவையோ அப்படின்னு தோணி போயிடுறது. இந்த மயக்கத்தில் ஓடின்னு இருக்கோம். இந்த மயக்கத்தில் ஓடின்னு இருக்கிறவாளுக்கு ஒரு தெளிவை கொடுத்து இந்த பகவத் விஷயத்தை அனுபவிக்க வைக்கணும். அது ராமானுஜர் அழகாக பண்ணுறார். அவாளுக்கு தகுந்தா போலே. இப்போ நம்மெல்லாம் ராமானுஜர் பிறந்து வாழ்ந்து 1000 வருஷம் கழித்து நம்ம இருந்துருக்கோம். ஆனால் இன்னைக்கும் நமக்கு ஒரு கிருபை இருக்கு. ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை யாரால சொல்ல முடியும்? அது ஒவ்வொருத்தருக்குமே அவளுடைய ஒவ்வொரு சமயத்துக்கு தகுந்தா போல கிருபை. கிருபை எல்லா சமயத்தையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு பசிக்கிறதுனா அம்மா சாதம் கொடுக்குறா. அதே அதுக்கு உடம்பு முடியல வச்சுக்கோங்களேன், அப்போ அது டாக்டர் டைஷன் போகணும், மருந்து கொடுக்கணும். ஏழா வேலைக்கு அது தூங்கினாலும் அது வேண்டான்னு சொன்னாலும் அம்மா மடியில் போட்டு பாலாடியில் வச்சு அந்த மருந்தை புகட்டணும். அதுக்கு மருந்து பிடிக்கலை, கசக்கிறது, துப்புறது. ஆனால் கையை காலெல்லாம் கட்டி பிடிச்சி வாயில் போட்டு போட்டி அப்புறம் அதுக்கு அந்த கசப்பு மாறுறதுக்காக வாயில் உடனே எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுப்போம் அம்மா. கசப்பு கொடுக்கும்போது எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சர்க்கரையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இதுக்கு முதல்ல கை காலெல்லாம் போட்டு அடர்த்தி வச்சு குழந்தை அப்போ தான் திணறும். எங்கள் அம்மா நான் சுதந்திரமாக வரமாட்டேங்கிறா அப்படின்னு. இப்போ அதுக்கு சுதந்திரம் முக்கியம் இல்லை, மருந்து தான் முக்கியம். அந்த காலை தூக்கி அது மேலே போட்டு இந்த கையை போட்டு அம்மாக்கள்லாம் கொடுக்குறத பார்த்தா மகாபாரத யுத்தத்தை விட பயங்கரமாக இருக்கும். திடீர்னு யாராவது அம்மாவை பற்றி தெரியாது, யார் இந்த பொண்ணு குழந்தையாவது கொலை பண்ணுறாளா அப்படின்னுடுவான். சில அம்மாக்கள்லாம் பார்க்கணும், அவன் நல்லா வண்ணமாக வேறு இருப்பாளா, அது வேறு குழந்தைய காலை கீழே போட்டு மேலே போட்டுண்டு கழுத்தை இப்படி பிடிச்சி வாயை இப்படி பிடிச்சி வாயை ஒரு திறந்தால் சில அப்பாக்கள்லாம் கோபப்பட, ஏன் குழந்தைய கஷ்டப்படுத்துகிற அப்படின்வான். அதனால் சில அம்மாக்கள்லாம் குழந்தைக்கு மருந்து கொடுத்தா முதல்ல வீட்டுக்காரர் நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் நில்லுங்க, நீங்கள் அனாவசியமாக சத்தம் போடுவேன், சும்மா இருங்கோ அப்படின்டுவான். ஏன்னா அவளுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு நமக்கு கடோரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஹிதம் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு உடனே வாயில் சர்க்கரையும் போட்டுவிட்டு தொடச்சி விட்டு அதுவும் சமத்து வச்சுக்கோங்களேன். வீல் 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 அழும், வாயில் சர்க்கரை படம் சப்பும், அந்த அழுகு அப்படியே மாறி போய்டும். அந்த கண்ணு வழிஞ்சுன்னு இருக்கும், அழுக நின்று போய்ட அந்த சர்க்கரையை சாப்பிட்டுட்டு உடனே அம்மா பார்த்து விளையாட ஆரம்பிக்கும். இப்போ இவ்வளோ நேரம் அது பண்ண போராட்டம் பொய்யா அம்மா பொய்யான்னு தெரிய மாட்டேங்கிறது. ஆச்சரியம். அப்போ அதே குழந்தை விளையாடுறதுன்னா அம்மா அதோட பார்த்துட்டே இருக்கா, ஒரு ஜாக்கிரதையோடு கவனிச்சுண்டு. அப்போ அதுக்கு உடம்பு சரியில்லைனா கருணை ஒரு விதமாக காட்டணும். அது விளையாடின்னு இருக்கு அப்படின்னா அது விளையாட்டை கெடுக்கப்படாது. அதே சமயத்தில் அந்த விளையாட்டு அதுக்கு ஒரு சிரமத்தை கொடுத்துடக்கூடாது. அதுலேயும் கத்தியை எடுத்தோலடி போய் அடுப்புலையோ கை வச்சிடக்கூடாது. அப்போ ஒரு கவனத்தோடு பார்த்துக்கணும். அதே அதுக்கு பசிக்கும் போது ஆகாரம் கொடுக்கணும். அப்போ அதனுடைய தேவைக்கு தகுந்தா போலே இந்த கருணையும் மாற்றி 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 கொடுக்கணும். இப்போ ஒரு அம்மா தான் பெற்ற குழந்தைக்கு கொடுக்குறா அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை, அவளுடைய தர்மமும் கடமையும் கூட. ஆனால் ஆச்சாரியன் முன்ன பின்ன சம்பந்தமே இல்லாதவா, இரத்த பந்தம் இல்லாதவா, பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம், அவர்களுக்கு ஒரு கிருபையை பண்ணணும் அப்படின்னா எத்தனை ஒரு கருணை இருக்கணும். நமக்கு வேண்டப்பட்டவாளுக்கு ஒத்தாசை பண்ணும். சில பேருக்குலாம் நம்ம பண்ணியே ஆக வேண்டிய கடமைன்னு பேர், ஆனால் தலையெழுத்துன்னு ஆயிடுத்து. இந்த மனுஷனை கட்டிட்டு வந்துட்டேன், சரி வாழ்ந்துட்டு போவோம், என் கடமை பெற்றுட்டேன், உனக்கு சோறு போட்டுடுறேன். இப்படி தான் பல இடங்களில் பார்த்தோம்னா இந்த கடமையெல்லாம் பாரமாக மாறிடுத்து. அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய ஒத்தாசை இந்த கருணையெல்லாம் கூட ஏதோ ஒரு பந்தப்பட்ட அடிப்படையின் காரணத்தினாலே நடக்கிறது. ஆனால் பந்தமே இல்லாதவர்கள், சொன்னாலும் கேட்காதவர்கள், அவ்வளோ நல்லவங்க நம்மெல்லாம், சொன்னாலும் கேட்காதவர்கள், அவர்களுக்கு ஒரு கிருபை பண்ணி அவர்களை பக்குவப்படுத்தி பகவத் விஷயத்தை கொடுக்கணும்னா எவ்வளவு பொறுமை வேணும், எத்தனை அக்கறை வேணும், நம்ம மேலே எத்தனை ஒரு ஆசை இருக்கணும். அப்புறம் தானே நடக்கும். இல்லாட்டலாம் இவாளுக்கெல்லாம் நான் பண்ண வேண்டிய எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னுடுவோம். சமயத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அவள் பெருசாக ஒன்றும் கண்டுக்கல, எனக்கு என்ன தலையெழுத்தா, இவாளோட எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இல்லை, என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன், டக்குன்னு வார்த்தையை விட்டுடுவோம். அந்த மாதிரி ராமானுஜர் சொல்லிட்டாருன்னா, அந்த மாதிரி சங்கராச்சாரியர் சொல்லிட்டாருன்னா, அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டாருன்னா நம்ம கதி என்னத்துக்கு, அதோ கதி, அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி ஒரு கிருப்பை. அதனால தான் ரொம்ப அழகா திருவரங்கத்து அமுதனார் சொல்கிறார், காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின்
தன்மையை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணுவேன், என்னெல்லாம் நினைக்கப்படாதோ அத்தனையும் நினைப்பேன். ஆனால் நல்லது மட்டும் வேணும்னு ஆசைப்படுவேன். நான் இருக்க வேண்டிய முறைகளை விட்டு போயிடுவேன். பாபமே பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் எல்லாரும் என்னை கொண்டாடணும். தவறுகளே பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் எனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கணும். தப்பாகவே நடந்து கொள்வேன், ஆனால் லோகம் என்ன மரியாதை பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி பாபத்தின் ரூபமாக நான் இருக்கேன். அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். ரொம்ப அழகாக சொல்கிறார். பாவங்கள்லாம் நிறைய இடங்கள் தேடி பார்த்து எதுவும் கிடைக்கல. இவனை மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டான், என்கிட்ட வந்து செட்டில் ஆகிடுதான் பர்மனண்ட்டாக. இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்காதுன்னு சொல்லி அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின். நான் வரலப்பா அவங்கிட்ட, ஒரு தடவை கூட ஆசைப்பட்டு உன்னிடத்திலே நான் வரல, நீ வந்தாய். நீ வந்து என்னை உய்த்த பின். நீ மட்டும் வரலைன்னா என் நிலைமை என்னத்துக்கு ஆயிருக்கும்? வந்து நீ என்னை உய்த்த பின் உன் சீரே அப்படின்ச்சா. உன்னுடைய அந்த சீர்மை என்ன ஒரு குணம்! நான் யாரோ, எனக்கு வேண்டப்பட்டவர்கள் கூட என்னை ஒதுக்கி தள்ளியாச்சு, ஒதுக்கி வச்சாச்சு. அதையும் தாண்டி என் மேல ஒரு கருணையா, ஏ ராமானுசா, காரே கருணை ராமானுசா. அப்படி ஒரு கார் மேகம், கருணா மேகம் ராமானுஜர். சத்தியம் இன்னைக்கு இப்போ பிரார்த்தனை பண்ணால் கூட நடத்தி காட்டுவார், எந்த விஷயமா இருந்தால். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு காத்தால தான் நான் வந்தேன். நேற்று திருவனந்தபுரத்தில் இருந்தேன், பத்மநாபரை சேவிச்சுட்டு நேற்று ராத்திரி திருநெல்வேலி வந்தேன். இன்னைக்கு காத்தால ஆழ்வார்த்தங்கரி போய் சுவாமி ராமானுஜரை சேவிக்க போனேன். ஆனால் பர்த்டே பாய் இல்லையா, 24ஆம் தேதி அவருக்கு பிறந்தநாள் வருது, ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போனேன். ஏன்னா ராமானுஜர் வரத்துக்கு முன்னாடியே வந்தவர் பவிஷ்யதாச்சாரியன். ராமானுஜருக்கு சீனியர். சரியா சொன்னோம்னா பவிஷ்யதாச்சாரியன் யாருன்னா சுவாமி ராமானுஜருக்கும் சீனியர். ஜூனியர் ராமானுஜர் யாருன்னா தானான திருமேனி. ஜூனியர் ராமானுஜர் தானான திருமேனி, சீனியர் ராமானுஜர் பவிஷ்யதாச்சாரியன். நம்மெல்லாம் பெரிய ஆள், சீனியர் ராமானுஜர் தான் நமக்கு நல்லா பழக்கம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நடா அது பவிஷ்யதாச்சாரியன் அல்ப சொல்பமாக நினச்சிட வேண்டாம். ராமானுஜருக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா. அவர் 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் சீனியர் ராமானுஜர் பவிஷ்யதாச்சாரியன். இந்த ராமானுஜருக்கு தான் இப்போ 1000 வருஷம் ஆக போகிறது. இப்போ 1000வது திருநக்ஷத்திரம் கொண்டாட போகிறோம் தெரியுமா? இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தானான திருமேனி ராமானுஜருக்குத்தான் 1000வது திருநக்ஷத்திரம். சரியா? தமருகந்த திருமேனி தானுகந்த திருமேனிக்கெல்லாம் 1000 வருஷம் கடந்தாச்சு. இப்போ நம்ம கொண்டாட போகிற 1000வது திருநக்ஷத்திரம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தானான திருமேனி ஜூனியர் ராமானுஜருக்கு தான். சீனியர் ராமானுஜர் 4000 வருஷம் ரொம்ப பழையவர். ராமானுஜரே பார்த்து ஆஹா அப்படின்னு பார்த்தவர், அவ்வளோ வசதி பவிஷ்யதாச்சாரியன். ராமானுஜர் காலத்திலேயே ராமானுஜர் பார்த்த 3 ராமானுஜர். முதல்ல யாருன்னா பவிஷ்யதாச்சாரியன், 2வது ராமானுஜர் மேல்கோட்டை தமருகந்த திருமேனி, 3வது ராமானுஜர் தானுகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர். ராமானுஜர் பார்க்காத ராமானுஜர் இந்த ராமானுஜர், தானான திருமேனி. கண்ணாடியில் பார்த்துருக்கார். ஆனால் இப்படி ஆச்சரியமாக இப்படி ஒரு ரூபத்தில் சுவாமி ராமானுஜருடைய 4வது மூர்த்தி தான் இது. அப்போ அந்த ராமானுஜரை சேவிக்க போனேன். எதுக்கு சேவிக்க போனேன்னா உங்ககிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன். என்னோட பிள்ளை இந்த வேத சுதாமான்னு ஒரு பையன் இருக்கானே, ராமானுஜரோட கிருபை. அந்த பிள்ளைக்கு குடுமி கல்யாணம் மே 1ஆம் தேதி. எல்லாரும் கட்டாயம் வந்துருங்கோ, சென்னையில் வச்சு. அதுக்கே எம்பெருமானார் ஜீயர் சொன்னார், எதுக்கு நீங்கள் சென்னையில் வச்சு, நம்ம ஊர் திருமந்திர நகரம் இங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லை சுவாமி அங்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன், சொந்த வீடாக இருக்கிறதுனால அங்கே வச்சுக்கலாம், அவ்வளோதானே. உடனே கனி கண்ணனோட சிஷாவில் பார்த்து ஒரு 1/2 கிரவுண்டை வாங்குங்க, ஒரு பந்தலை போடுவோம் பண்ணுவோன்ட்டார். நான் பயந்து போயிட்டேன். பரவாயில்ல சுவாமி, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கலான்னு. அத்தனை உரிமை யதிராஜருடைய ரூபமான ஆழ்வார்த்தங்கரி எம்பெருமானார் ஜீயருக்கு. அப்போ போனேன், யதிராஜருக்கு பத்திரிகை வச்சுட்டு ஜீயருக்கு பத்திரிகை கொடுத்துட்டு சேவிச்சுட்டு கிளம்பினேன். இப்போ இவாள்லாம் கேட்டா ஆழ்வார்த்தங்கரி போயிட்டு ஆழ்வார் சேவிச்சுட்டு அப்படியே வைத்தமானதியை சேவிச்சுட்டு வரலாமா, எப்பயும் ரொட்டீன் இது.
நான் சொன்னேன் பார்க்கலாம் அப்படின்னு விட்டேன். பயங்கர பசி, உண்மை தான். பசினா பசி, அப்படி ஒரு பசி. நான் அவகிட்ட சொல்லலை. ஆனால் சொன்னால் ரொம்ப பதறிடுவா. திருப்பி தூத்துக்குடி வரனாலும் 1.5 மணி நேரம் ஆகும், திருநெல்வேலி பக்கம் போனாலும் 3/4 மணி நேரம் ஆகும். எனக்கு ஆழ்வாரை பார்க்காம போகிறதுக்கு மனசு வருத்தமாக இருந்தது. திருக்கோளூர் வைத்தமாநிதியை பார்க்கலன்னா அதுவும் சரியாக வரல. பசி. உடனே மனசுக்குள்ள நினச்சா ராமானுஜா ரொம்ப பசிக்கிறது. இவ்வளோதான் சொன்னேன். ராமானுஜா ரொம்ப பசிக்கிறது, கோவிலுக்கெலாம் போகணும், போக முடியாது, ரொம்ப பசிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன். உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு யார்ட்டையும் பேசலை, யார்ட்டையும் ஒருத்தரையும் வாயை திறக்கலை. உள்ளுக்குள்ளே நான் மனசுக்குள்ள நினச்சிட்டே நான் வாசல் வந்துவிட்டேன். வாசலில் வந்தோம், அந்த கோவில் வாசல், பவிஷ்யதாச்சாரன் சந்நிதி வாசலில் அப்படி ஏற போகிறோம். எம்பெருமானார் ஜியர் கூப்பிட்டார், இருங்கோ இருங்கோ, பிரசாதம் வாங்கிட்டு போங்கோ. தூக்கி வாரி போட்டது, எனக்கு தூக்கி வாரி போட்டதுன்னா தூக்கி வாரி போட்டது. நான் கூட நினச்சேன், இப்போ என்ன பிரசாதம் செய்ய, ஏதோ பால் கொடுப்பா, காத்தால அபிஷேக பால் கொடுப்பான்னு நினச்சேன். சுட சுட பொங்கல் சட்னியோட, அதான் முக்கியம். சத்தியம் சத்தியம். எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை. அந்த பசிக்கு அது எதிராஜர்கிட்ட சொன்னேன், ராமானுஜா பசிக்கிறது, ராமானுஜா பசிக்கிறது. நான் வெளில வந்திருக்கேன். சுட சுட பொங்கல் சட்னி அம்மா கொடுப்பாளே, அது போல நடக்குமா லோகத்தில்? நான் கேட்டு ஒரு 20 நாள் கழிச்சோ, 2 வாரம் கழிச்சோ, ஒரு 2 மணி நேரம் கழிச்சோ, ஒரு அரை மணி நேரம் கழிச்சோ, இப்படி ஒரு 5 நிமிஷம் கழிச்சுன்னா கூட சரி. நான் நினச்சிட்டு ஒரு 10 அடி நடந்திருப்பேன். நினச்சிட்டு 10 அடி, அதுக்குள்ள கட 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 கடன்னா இதுதான் காரே கருணை ராமானுசா. வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? அப்ப என் பசிக்கு சோறு கொடுக்குற ராமானுஜர் உங்க பசிக்கு கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க. அப்ப என்னுடைய சரீரத்தை காப்பாற்றுற ராமானுஜர் உங்க உடம்ப காப்பாற்ற மாட்டாரா? என் தேவைகளை பூர்த்தி பண்ண தெரிஞ்ச ராமானுஜருக்கு உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி வைக்க முடியாதா? என்ன கூட இருந்து கருணையோடு பார்க்குற ராமானுஜர் உங்களை பார்க்க மாட்டாரா? என்னை விட உங்களை தான் நல்லா பரிச்சயம் அவருக்கு. நல்ல பரிச்சயம்னா உங்களை தான். ஏன்னா எப்படியும் அப்பப்போயாவது போயிடுவேன் இல்லையா? நான் எப்பயாவது இந்த பக்கம் வந்தாலொழி அந்த பக்கம் போகிறது இல்லை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமந்திர நகரம் வந்தால் தான் ஆழ்வார்த்தநகரி போகிறதே வழக்கமாகிடுது. எனக்கு ஆழ்வார்த்தநகரிக்குன்னு கிளம்பி வர வழக்கமே போயிடுது இப்பெல்லாம். திருமந்திர நகரம் வந்தால் ஆழ்வார்த்தநகரி, இப்படி தான் வச்சுட்டு இருக்கோம். அப்போ